கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். நம் மத்தியிலே உலாவி நம் தேவனாயிருக்கிறார். நம்மில் அசைவாடுகிற கர்த்தராயிருக்கிறார். அவருக்கே என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப கூடுகையை ஏற்படுத்தி நடத்தி வருகிற கிருபைக்காக கொடி ஸ்தோத்திரம் அப்பா. 2 பேரோ 3 பேர் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இருக்கிறவராக இருக்கிறவர். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. கொடி ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மாவாக இம்மானுவேலாக நீங்க எழுந்தருளுங்க ஆண்டவரே. எங்க மத்தியில உலாவுங்க ஆண்டவரே. கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, கூட்டத்துக்கு வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கூட்டத்தில் ஒவ்வொரு போஷனையும் ஒவ்வொரு பாகத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. உமைக்கே கொடி ஸ்தோத்திரம். ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, கூகுள் ஆப் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. கொடி ஸ்தோத்திரம் ராஜா. உமைக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபங்கள் இருக்கோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது நாம் துதிப்போம். ஆசீர்வதிக்கிற தேவனே சோத்திரம். எங்கள் தலையை உயர்த்துகிறவரே சோத்திரம். எங்களை கண்மலையின் மேல் உயர்த்துகிறவரே சோத்திரம். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறவரே சோத்திரம். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறவரே சோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறவரே சோத்திரம். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிறவரே சோத்திரம். நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவரே சோத்திரம். தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறவரே சோத்திரம். சியோனின் ஆகாரத்தை ஆசீர்வதித்து வருவேன் என்கிறவரே சோத்திரம். என்னிடத்திலுள்ள எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவரே விளையச் செய்கிற தேவனே நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறவரே காரிய சித்தியை தருகிறவரே ஐஸ்வர்யம் வரப்பண்ணுகிறவரே கனம் வரப்பண்ணுகிறவரே ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறவரே ஆபிரகாமை பெருக பண்ணினேன் என்றவரே ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுகிறவரே கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவு ஆசீர்வாதங்களுக்கு வச்சிருக்கீங்கப்பா. கொடி ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், உன் அற்புதங்களை உன் மத்தியிலே செய்வேன் என்று சொன்ன தேவன், ஓங்கிய புயத்தாலும் பலத்த கரத்தாரும் இஸ்ரவேலை ஆண்டவரே செங்கடலை பிளந்து கடக்க செய்து வனாந்திரத்தை 40 வருஷங்களை போஷித்த தேவனே, கொடி ஸ்தோத்திரம். இதோ உன் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற அதிசயம் காண செய்வேனே, அற்புதம் கண்டிடுவார். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சல் எல்லாம் மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேனே, அற்புதம் கண்டிடுவாய். கூரைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவா நடந்திடுமே, வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, எல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன்,
அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாக்களித்த தேவன் எங்க வந்திருக்கிறாரு? நம்ம மத்தியில வந்திருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றே நடக்க செய்வார், இன்றே நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்பொழுது இன்று டெஸ்டிமனி டே. ஒரு யங் மேன் ஒருத்தர் டெஸ்டிமனி சொல்ல போறார். அடுத்த ஜெனரேஷன், ரொம்ப சந்தோஷம். கலாராணியுடைய சன் சொலமன், அவர் நம்ம மத்தியில டெஸ்டிமனியை ஷேர் பண்ண போறார். Praise the Lord, everyone. Praise the Lord. நான் ஆல்ரெடி இங்கே சாட்சி சொல்லியிருக்கேன் ஒரு தடவை. அதுக்கப்புறம் ஃபேமிலி பார்ட்டிலாம் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீக் ஆகஸ்ட் 16க்கு நாங்கள் மும்பை வந்திருந்தோம். நான் புனேல இருக்கேன். நான் மும்பை வீட்டுக்கு வந்திருந்தேன். அந்த இடத்துல என்கிட்ட 2 பெட்ஸ் இருக்கு, 2 டாக்ஸ், ஒரு கேட் இருக்கு. அவங்கள அங்கே என்னோட ரூம்மேட்டை தந்துட்டு அதுக்கு நான் வீட்டுக்கு வந்திருந்தேன். இங்கே அடுத்த 4 டேஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு எனக்கு கேட் அங்கே வீட்டில் இல்லை. என்னோட கேட் அங்கே வீட்டில் இல்லை. அதுக்கப்புறம் சிசிடிவியில் ஃபுட்டேஜ் செக் பண்ணோம். அங்கே தெரிஞ்சிச்சு அது கேட்டு கீழே 5th ஃப்ளோர்லேருந்து 3rd ஃப்ளோரில் குதிச்சுட்டு அங்கே வெளியில் போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தோம், கேட்டை தேடிட்டு இருந்தோம். போஸ்டர்ஸ் எல்லாருமே மாட்டியிருந்தோம், போஸ்டர்ஸ் எல்லாம் போட்டிருந்தோங்க. It was no avail actually for like 15-20 days. ஆனால் September 20, இந்த லாஸ்ட் September 20க்கு அந்த என்னோட கேட் அங்கே சொசைட்டிக்குள்ளே தெரிஞ்சிச்சு. ஆனால் ரொம்ப பேட் கண்டிஷனில் இருந்துச்சு. ஃபார் 27 days it did not have any food, water, nothing. அது ஃபுல்லாக அது தின் ஆயிடுச்சு. ப்ளஸ் பாடியில் இன்டர்னல் டேமேஜஸ், லங் டேமேஜ், ஸ்கின் டேமேஜ், ப்ளஸ் சுகர் லெவல் லோ. அதெல்லாம் டாக்டரை கொண்டு போயிருந்தோம். டாக்டர் சொன்னாங்க இட்ஸ் next to impossible for it to survive. It's in a very critical stage. It's a 1-year-old cat. It's in a critical stage to survive. நாங்கள் சொல்லியிருந்தோம் டாக்டர்கிட்ட, let it be taking any amount of money, whatever it is, we need this to be cured. The doctor initial treatment ஆரம்பிச்சாங்க. Every 4 days, in that last 4 days, doctor said it's critical. The cat was in critical stage because the platelets count had raised to 4 times. Hemoglobin count had reduced 10 times, and sugar level was just 15, which should be 115. It was getting jitters and all those things. So doctor said it's really critical. So I called my mom, and then I also was praying continuously. I asked my mom to pray. I continuously was reading the Bible. The first version. So my room partner is a non-Christian, and so gave me a Bible, and then said, if you read Bible every day now, you read this Bible once, so that the cat would be getting cured. So I was equally surprised to see a Gentile to give me a Bible and then ask me to read. The first version that I got in the Bible was Psalms 28:8, I guess, and it was about strength. So, and that really gave me a word. I was reading Bible continuously for the past 6 to 7 days. For 4 days I did not sleep because every 2 hours I had to give him chicken broth, mutton broth, and then glucose and all those things. So it took us quite a cost to save, and now it is really well in a good condition. And so today also went to the doctor. Doctor said it's really doing well. It's out of danger. And so this is very something close to my heart because I keep pets that close. And so from a stage that it was not found to be found after 27 days, and then saving it from that disaster, it's not something usual that we see every day. Glory be to God on that side. Thank you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ரொம்ப அருமை. ஒரு ஹியூமன் பீங்கை கூட இவ்வளோ கேர் எடுத்து பார்ப்போமா அப்படின்றது ரொம்ப சந்தேகமாக இருக்கு. எல்லா ஃபேக்டர்ஸையும் மனசில் வச்சிருக்கிறாரு, வாயால் சொல்கிறாரு.
நான் என்ன ஃபீல் பண்றேன்னா he'll be a very great father. ஒரு பூனைக்குட்டிக்காக 4 நாள் தூங்கலைன்னா he'll be a great father, blessed father. And also a great son to the parents in the old age. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அருமையான டெஸ்டிமனி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இவ்வளவு மனதுருக்கம் உள்ள பிள்ளைகளை நம்ம எழுப்பி கொண்டிருக்கிறார். பயபக்தி உள்ள, கர்த்தருக்கு மேல் நம்பிக்கையா இருக்கிற பிள்ளைகள், கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கிற பிள்ளைகள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். நாம இந்த நாட்கள்ல சந்தோஷத்தை பற்றி பார்த்து வருகிறோம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை சொல்றார். இதுக்கு நான் கொடுக்கிற கேப்ஷன், விசுவாசத்தை விதையுங்கள், சந்தோஷத்தை அறுவடை செய்யுங்கள். விசுவாசத்தை விதையுங்கள், சந்தோஷத்தை அறுவடை செய்யுங்க. என்ன சொல்ல வர்றேன்னா, faith is the cause, result is joy. Faith is the cause, result is joy. நம்ம எல்லாருக்கும் தெரியும், விசுவாசம் ஒரு பெரிய ஒரு திறவுகோல். என்னுடைய ஆரோக்கியத்துக்கு, என்னுடைய செழிப்புக்கு அதே திறவுகோல் தான் என்னுடைய உங்களுடைய சந்தோஷத்தை திறக்கிறதற்கு. 1 பேதுரு 1:8 சொல்லுது, காணாமல் இருந்தும் அன்பு கூர்ந்தீர்கள், தரிசியாமல் இருந்தும் விசுவாசம் வைக்கிறீர்கள். காணாமல் இருந்தும் என்னில் அன்பு கூறுறீங்க, தரிசியாமல் இருந்தும் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாத சந்தோஷத்தை பெறுகிறீர்கள். சொல்லி முடியாத சந்தோஷத்தை பெறுகிறீர்கள். unspeakable joy. பல பேர் இந்த வார்த்தையை வேறு விதமா சொல்ற கேட்டிருக்கோம். unspeakable sorrow, வார்த்தையினால விவரிக்க முடியாத வேதனை, வார்த்தையினால விவரிக்க முடியாத இம்சை, வார்த்தையினால விவரிக்க முடியாத துக்கம், வார்த்தையினால விவரிக்க முடியாத போராட்டம், வார்த்தையினால் விவரிக்க முடியாத மன முறிவு. பிரியமானவர்களே, எனக்கு உங்களுக்கும் ஆண்டவர் இந்த சாயங்காலம் ஒரு சாவியை தருகிறார், விசுவாசம். என்னை தரிசியாமல் இருந்தும் விசுவாசம் வைத்தீர்கள். அப்ப சொல்லி முடியாத சந்தோஷம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுது. இன்னைக்கு பார்க்க போறது சங்கீதம் 5. சங்கீதம் 5 தாவீதுனால எழுதப்பட்ட சங்கீதம். இந்த சங்கீதம் 5 வாசிக்கும் போது நம்ம அநேகருடைய அனுபவத்தை தாவீது சொல்றத பார்க்கலாம். நிறைய ப்ராப்ளம் சொல்றார். கடைசியில் என்ன நடக்குது? இது ஒரு ஒண்டர்ஃபுல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சங்கீதம் 5 பற்றி யாராவது கருத்து சொல்ல விரும்புனா இப்ப நீங்க சொல்லலாம். அநேக சமயங்களில் தாவீது அந்த சங்கீதம் 5 அவர் பண்ணுகிற விண்ணப்பம் அதுவே நம்முடைய விண்ணப்பங்களாகவும் இருந்திருக்கிறது. சங்கீதம் 5 வாசிக்கும் பொழுது தாவீது எப்படி உணர்ந்தாரோ அப்படியே நாமும் உணர்கிறோம். அதாவது இதே
ஓகே. It is a reflection of our conditions in our times of distress. ஓகே. தேங்க்யூ. வேற யாரும்? அந்த சங்கீதத்துல ஆ கர்த்தரை நம்புறவங்க, கர்த்தரை நேசிக்கிறவங்களுக்கு ஆ என்னென்ன ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறாரு, praise God. அதே நேரத்துல கர்த்தரை மறக்கிற துன்மார்க்கருக்கு என்னென்ன காரியங்கள் நடக்கும்ன்றது அழகா தாவீது சொல்றாரு தான். praise God. wonderful wonderful. வேற யாரும்? ரைட். தேங்க்யூ. ஜெரி பேச போறாங்க. ஜெரி சொல்லுங்க ஜெரி சிஸ்டர். ஆக்சுவலா இந்த சங்கீதம் ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை எனக்கு இருந்துச்சு. தைரியமா தாவீது வந்து அவனுடைய பிள்ளைன்றதுக்கு ஒரு உத்தரவாதம். இப்ப நம்ம வாழ்க்கைக்கும் அதுவும் கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி இருந்திருக்கிறோமா? கிளியரா சொல்றாரு, நான் உண்மை நோக்கி நான் கூப்பிடுற சுவாமி, நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. அதோட நீதிமானை ஒரு நாள் நீங்க தள்ளாட நீதிமானை நீங்க ஆசீர்வதிக்கிறீர், நீங்க பாதுகாத்து வருகிறீர். ஆனா துன்மார்க்கனுக்கு நீங்க தீங்கு செய்வீங்க, அவர்களை நீங்க அழித்து போடுங்க. ரொம்ப கமாண்டிங்கா எவ்வளவு தாவீதுக்கு வந்து ஆண்டவர் எவ்வளவு பெரிய நம்பிக்கை. அதனாலதான் ஒரு நல்ல சேலஞ்சிங்கா சொல்றாரு. 2 காரியம் நோக்கி கூப்பிடுறா, நீங்க எனக்கு பதில் தருவீங்க, அதுல நிச்சயம் உண்டு. அதே போல துன்மார்க்கனுக்கு நீங்க தீங்கு அவனை நீங்க நல்லா அவங்க கண்டிப்பா நீங்க தண்டிப்பீங்க. அவனை எலும்பு நீங்க எழும்பி அவனை பிரகாசிக்க விட மாட்டீங்க. அவனுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கமாண்டிங்கா சொல்றாரு. Praise நம்ம God. பயந்து நிறைய சொல்லுவோம், நம்ம பகிர்றனே ஆசீர்வதின்னு. ஆனா இந்த இடத்துல இது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. நம்ம வாழ்க்கையில இது ஒரு question mark ஆ எனக்கு தெரியுது. wonderful 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 wonderful. right. ஷீலா செல்வகுமார். சிஸ்டர் ஷீலா. Praise the Lord. இதுல தாவீது பண்ற பிரேயர்ல நான் கத்துக்கிட்டது என்னன்னா, சில காரியங்களை நான் கத்துக்கிட்டேன். அதுல என்னன்னா, அதிகாலை நேரம், அதுதான் பெஸ்ட் டைம். காலையில போய் அவர் போய் காத்திருக்கிறார். காலையில நேரா வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன்னு சொல்றாரு. இவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கணும். அந்த வார்த்தை, அந்த தியானம், நம்ம ஜெபம் பண்றது வார்த்தை, அந்த தியானத்தை கூட கடவுள் நம்ம நினைக்கிறது, நம்ம தியானம் பண்றதையும் கடவுள் வந்து நம்ம வந்து அவர் வந்து நம்ம கேட்கிறாரு, நம்ம பதிலளிக்கிறவரா இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ப்ரே பண்ணும் பொழுதுமே வந்து the personal intimacy. அவர் என்ன சொல்றாருன்னா, என் ராஜா என் தேவன், praise God. my king, my God. So எவ்வளவு பர்சனலா அவருக்கு இன்டிமசி இருந்திருக்கு ஆண்டவரோட. அதனால அவருக்கு மேல அவ்வளவு நம்பிக்கை, ஆண்டவர் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. எப்படி உங்களை நம்ம ப்ரே பண்ணோம்னா ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பாருன்ற அந்த செய்தோட போய் அவர் போய் அடுத்து அந்த நம்மளோட ரைச்சஸ்னஸ் வந்து நம்ம கிருபையினாலே ஒரு ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும். நம்மளோட ரைச்சஸ்னஸ் கிடையாது, அந்த ஆண்டவருக்கு முன்னாடி போகிறது வந்து நம்முடைய கிடையாது, அவருடைய நீதிதான் அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டேன். அப்புறம் நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷம், ஜாய் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் ஃபார் பிலீவர். ஏன்னா நம்ம பிலீவ் பண்றோம், பிலீவ் நம்ம நம்பும் பொழுது நமக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்குறாரு. அடுத்து அவருடைய நாமம், இந்த நாமத்தை சொல்லி நம்ம கூப்பிடும் பொழுதே நமக்கு ஒரு ஜாய், நம்ம வந்து களி கூறுவார்களாக அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது how righteous people are blessedன்றத, righteousness நம்மளோட கிடையாது, கர்த்தர் நமக்கு கொடுக்கறது தானே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு நம்ம ரைச்சஸா இருக்கும் பொழுது what a blessing, ஆசீர்வதிக்கிறாரு. காருண்யம் எங்கள் கேடகம் சூழ்ந்தது, காருண்யம் God's favor, it's like a shield around us. So எந்த பக்கம் it's a shield that protects us. நம்மளை டிஃபெண்ட் பண்றதுக்கு அவருடைய ஃபேவர் நமக்கு எவ்வளவு முக்கியம். நம்ம ஆண்டவர் அதே நேரத்துல உமக்கு விரோதமானவர், எனக்கு விரோதமாக 1000 பேர் இருக்கலாம், ஆண்டவருக்கு விரோதமா இருந்தாங்க. அதை பிடிக்கிறது என்னோட ரைட் கிடையாது. தேங்க்யூ. praise God. மிஸ்ஸஸ் தியோடர். மிஸ்ஸஸ் தியோடர். Praise the Lord. சொல்ல வேண்டிய அத்தனை பாயிண்ட்ஸும் அருமையாக சொல்லிட்டாங்க. அதாவது இவருடைய அனுபவத்தை பார்க்கும் பொழுது how he is able to wait upon the Lord in the morning times. அந்த மார்னிங் டைம்ல தான் அவரால் ஆண்டவரோடு கூட எல்லா காரியத்தையும் அவரால் சிந்திக்க முடியுது. ஒரு காம் மைண்டை வச்சு
is not right. Actually, the psychologists, they say, how much ever you talk to yourself regarding so many things with the God's intimacy. அப்போ அந்த இதோட நம்ம கனெக்ட் பண்ணி பேசும் பொழுது அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதே நேரத்துல நம்மையும் நாம் வந்து இன்னும் அதிகமாக ஆண்டவரிடத்துல சேருவதற்கு அது அதிக துணையா இருக்கிறது. அதனால எல்லா காரியங்களையும் அவர் வந்து நிதானிக்க முடிகிறது. அதனால அத்தனை காரியம் முன்னால சொன்னாங்கல்ல, இப்ப எல்லாரும் சொன்ன பாயிண்ட்ஸ் அத்தனையும் நல்ல நிறைவேறி சொல்லியிருக்காங்க. அதுக்காக கர்த்தருக்கு மகிமை. கடைசியாக பேசுனது மிஸ்ஸஸ் தியேட்டர் சொன்னாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க, எனக்கு பாயிண்ட்ஸ் இல்லைன்னாங்க. அப்போ மிஸ்ஸஸ் தியேட்டருக்கு அப்புறமே எனக்கு பேசுகிறேன், எனக்கு எப்படி இருக்கும்? அதாவது சொன்னதில் மேபி ஜஸ்ட் சம்மரைசிங். சிஸ்டர் ஷீலா சொன்னது வசனம் 11 சொன்னாங்க, சங்கீதம் 5:11. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷமாயிருப்பார்கள். All will rejoice. All who believe will rejoice. இன்னைக்கு செய்தியின் தலைப்பானது விசுவாசத்தை விதையுங்கள், சந்தோஷத்தை அறுவடை செய்யுங்கள். All who believe will rejoice. என்னாலும் கம்பீர்ப்பார்கள். Always joyfully and loudly praise God. அதான் இன்னைக்கு கேப்ஷன். அதனால தான் இன்னைக்கு சங்கீதம் 5 சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சத்தியத்தை, இந்த சாவியை தாவீது எப்படி உபயோகப்படுத்தினார்? முதல் 2 வசனங்களை பார்த்தோம்னா ரொம்ப அருமையாக சொன்னாங்க, என் ராஜாவே, என் தேவனே. நான் அதை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கும் போது, யாருமா என்னம்மா? ஓகே. என் ராஜாவே, என் தேவனே அப்படி சொல்லும்போது நான் புரிஞ்சுட்டேன், மை லார்ட், மை சேவியர், மை சொந்தம் கொண்டாடி. அவர் ஜெபிக்கிற மனுஷனாக இருக்கிறார். ஆண்டவரே எனக்கு செவி கூட்டியும், ஆண்டவரே என் வார்த்தையில கவனியும், ஆண்டவரே என் தியானத்தை கேட்டர்லும். நான் என்ன பார்க்கிறேன், he is praying frequently, continuously. நாம் என்ன பார்த்தோம், 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16-18 3 பாயிண்ட்டை பார்த்தோம். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் சந்தோஷமா இருங்கள். இடைவிடாமல் ஜெபிங்க. இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறார். ஏன் இவர்னால இடைவிடாம ஜெபிக்க முடியுது? ஏன் பல பேர் சொல்றோம் என்னால் இடைவிடாம ஜெபிக்க முடியல. உலகப்பிரமான கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, நான் வாரத்துக்கு 1 நாள் கோயில் போறேன், ஜெபம் பண்ணி இருந்தானே, அல்லது பாரம்பரியப்படி உங்களுக்கு காலையில் ஜெபம் பண்ணி இருந்தானே. ஆனா இவர் இடைவிடாமல் ஜெபிக்கிறார். 3ஆம் வசனத்துல ஏன் அவர்னால இடைவிடாம ஜெபிக்க முடியுதுன்னு சொல்ல வருது. ஆண்டவரே, நீங்க கேட்டருளுவீர். You are a God who hears prayers. ஜெபத்தை கேட்கிறவரே. என்னுடைய ஆண்டவர், என்னுடைய ராஜா, என் ஜெபத்தை கேட்கிறவர். கான்ஃபிடன்ஸ். மாற்கு 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். I would say that நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் வசனத்தை தியானிக்கணும்னு நினைப்பேன், நான் விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கும் போது நாம் எவைகளை கேட்டுக்கொள்கிறோமோ அவை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் ட்ரூத்ஸ் அபவுட் ப்ரேயர். அந்த ஜெபத்துக்கு பதில் எப்போ படுறோமா? நாம் விசுவாசிக்கிறோம். நான் கேட்கிறேன், நான் கேட்கிறவே பெற்றுக்கொள்கிறேன்.
இதனால சொல்றாரு, காலையில் ஆயத்தமாய் வந்து நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், காத்திருப்பேன். I will come there in the morning with great expectations for answer and results. தொடர்ந்து அவர் சொல்றாரு, ஆண்டவருடைய குணத்தை பற்றிலாம் நிறைய தொடர்ந்து பேசிட்டே இருக்கார். we'll skip over that. இப்ப அவருடைய பிரச்சனை சொல்ல தூங்குறார் 9ஆம் வசனத்தில். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். தாவீதுக்கு இந்த நேரத்தில் அவருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? மிச்சவங்க வார்த்தையினால இவரை காயப்படுத்துறாங்க, வார்த்தையினால இவரை துக்கப்படுத்துறாங்க, வார்த்தையினால மனமுறிவை உண்டாக்குறாங்க. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், சேட்னஸ், worry, all because of words that hurt him. இவங்க இந்த என்னுடைய விரோதமான பேசுறாங்களே, அவங்க வாயில உண்மையே இல்லை, அவங்க உள்ளத்தில் கேடு, மேலிஸ். யாரை கெடுக்கலாம், அதான் கேடு, யாரை கெடுக்கலாம் அவங்க உள்ளத்தில் இருக்கு. ஏன்? அவங்க பொயட்டிக்கா சொல்றாரு, அவருடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, ஸ்டிங்கிங், டீகே. அவங்களுக்குள்ள இருக்குது டீகே, அவங்களுக்கு இருக்குது மேலிஸ். அதனால யாருக்கு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு இச்சகம் பேசுகிறார்கள். பொய்யான வார்த்தைகள், குற்றச்சாட்டுகள் புரளி. இந்த வார்த்தையெல்லாம் தாவீதுக்கு மிகுந்த வேதனைய, வருத்தத்தை, துக்கத்தை கொண்டாடுது. சந்தோஷமெல்லாம் போகுது. இது விசேஷம் என்னன்னா, இந்த சங்கீதம் எப்ப எழுதப்பட்டு சொல்லப்படல. தாவீது மேய்ப்பனா இருக்கும் போதா, இல்ல ராஜாவான பிறகா, இல்ல ராஜாவாகி அப்சலோமுக்காக பயந்து ஓடிட்டு இருக்கும் போதா, இல்ல சவுல் அவனை விரட்டும் போதா? ஆனா பிரியமானவர்களே, நானும் நீங்களும் ஒன்று அக்ரி பண்ணுவோம். இந்த மோசமா பேசுறவங்க இருக்காங்களே, those who gossip, those who hurt you, those who hurt you with an intention to destroy you, அவங்க தாவீது மேய்ப்பனா இருக்கும்போது பேசியிருப்பாங்க, தாவீது சவுலுக்கு ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது பேசியிருப்பாங்க, தாவீது அப்சலோமுக்கு பயந்து ஓடும்போது பேசியிருப்பாங்க. ஆனா வார்த்தையினால என்ன துக்கப்படுத்துறாங்க, அதைத்தான் அவர் சொல்றாரு. இப்ப சிஸ்டர் ஜெரி ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? எனக்கு ஒன்றும் புரியல, தேவன் அன்பானவர், மிச்சவங்களை மன்னிக்கணும்னு சொல்றாங்க, என்ன துரோகிகளை கூட மன்னிக்கணும்னு சொல்றாங்க, இங்க ரொம்ப டிஸ்ட்ரக்டிவா பேசப்படுது அப்படின்ட்டு. தாவீது சொல்ற நல்ல இதை கேட்கணும், வசனம் 10 கேட்கணும். அவருடைய ஆலோசனையினாலேயே விழும்படி செய்யும். அவருடைய ஆலோசனையினாலேயே அவங்க எதை விதைக்கிறாங்களோ அதனுடைய விளைவே அவர்களுக்கு மோசத்தை, பிரச்சனைய அவங்க முடிவை கொண்டாடணும். அவங்க பொய் விதைக்கிறாங்க, பொல்லாப்பை அறுவடை செய்வாங்க. தீங்கை விதைக்கிறாங்க, திண்டாட்டத்தை அறுவடை செய்வாங்க. கோபத்தை விதைக்கிறாங்க, வேதனையை அறுவடை செய்வாங்க. நானோ விசுவாசத்தை விதைக்கிறேன், சந்தோஷத்தை அறுவடை செய்கிறேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து அவர் சொல்றது என்ன? ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தாவீது சொல்லல ஐ வாண்ட் டு பனிஷ்னே சொல்லல. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மீண்டும் நினைப்பூட்டுகிறார். மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இன்னைக்கு இந்த சங்கீத வாசித்து பாருங்க. யூ கேன் ரீட் இட் a little more. இன்னைக்கு ராத்திரி கூட வாசித்து பாருங்க. தாவீது he doesn't say, he doesn't take it inside his heart.
ஆண்டவர் சமுத்திரம் வந்து வைக்கிறாரு. மீண்டும் 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 ஜெபம் பண்ணி, ஆண்டவரே வார்த்தையினாலே காயப்படுத்துறாங்க, ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்துக்கோங்க, அவங்க பண்ணது அவங்களுக்கே ஒரு வினையா வந்து முடியட்டும், ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்துக்கோங்க, ஜட்ஜ்மெண்ட் பனிஷ்மெண்ட் இஸ் யோர்ஸ். பிரியமானங்களே, இன்னைக்கு உங்க மனசுல ஒரு காயம் இருந்துச்சுன்னா, இந்த காயம் உங்க சந்தோஷத்தை தடை செய்யுதுன்னா, நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்க காயம் பல வருஷ காயமா இருக்கலாம், ரீசெண்டா இருக்கலாம், சின்ன காயமா இருக்கலாம், பெரிய காயமா இருக்கலாம். கர்த்தர் உங்களோட பேசுறார். தாவீதை போல ஆண்டவர்கிட்ட வந்து பொறுப்பை கொடுத்துருங்க. God, you take charge. Praise God. பிரியமானங்களே, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ஒரு அருமையான வசனம். நம்மை விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். God cares for me. என்னோட பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடுவேன். Wonderful. Glory to God. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12 வசனம். மத்தேயு 5:11-12 என்ன வசனம் சொல்லுது? நீதிமான் பல பிரச்சனைகள் அனுபவிப்பான், என் நிமித்தம் உங்களை நிந்திப்பார்கள், உங்களை காயப்படுத்துவாங்க, உங்க வார்த்தையினால் அடிப்பாங்க. நல்லா யோசிக்கோங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் பரலோகத்தில் மிகுதியா இருக்கும், சந்தோஷமாய் களி கூறுங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, நல்ல பிரியாணி வாங்கி சாப்பிடுங்க. யாராச்சும் உங்களை போட்டு வார்த்தைனா அடி அடிச்சாங்கன்னா, உங்க குடும்பத்துக்கு எதிராக வார்த்தையினால புரளி பேசுனாங்கன்னா, சந்தோஷமாய் களி கூறுங்கள். God is going to give you more. God is going to bless you more. Amen. சொல்லுங்க என்னோட. Praise God. Hallelujah. Praise God. பிரியமானவர்களே, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். Faith is the cause. Joy is the result. இந்த we must fight back. இது வந்து ஈஸி கிடையாது. இப்படிப்பட்ட வேதனையான வார்த்தைகளை தாவீது கேட்ட போது, அவன் யாரு சொன்னாங்களோ அவனை எதிர்த்து போராட போகல, அவனுடைய உணர்ச்சிக்கு எதிராக போராடுறான். உணர்ச்சி சொல்லுது, பத்தியா உனக்கு எப்படிப்பட்ட காயம், எப்படிப்பட்ட நிந்த, எப்படிப்பட்ட அவமானம், எப்படிப்பட்ட துக்கம், பாரு பாரு. ஆனா தாவீது, he fights back. It's not easy. நானும் நீங்களும் we must fight back because we are Christians. We are children of God. Hallelujah. It's not easy. இன்னைக்கு you must respond to this word. சந்தோஷத்தை விசுவாசத்தை விதையுங்கள், சந்தோஷத்தை அறுவடை செய்யுங்க. இன்னைக்கு என்ன வசனம் பார்த்தோம்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தரிசியாமல் இருந்து விசுவாசம் வைத்தீர்கள், சொல்லி முடியாத சந்தோஷத்தை பெறுவீர்கள். By faith you are receiving unspeakable joy. Cause faith, result unspeakable joy. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம், சங்கீதம் 23:5. என் சத்துருக்கள் முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தம் படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இன்னைக்கு இந்த பார்த்த சத்தியத்தின் அடிப்படையில் இந்த தெரிந்த வசனத்தை பாருங்க. என் சத்துருக்கு முன்பாக தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் சத்துருக்கள் இருக்கும்போது என்னால் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொல்லலை. என் சத்துருக்கள் இருப்பாங்க, என் சத்துருக்கள் இருக்கும் போதே அவருடைய பிரசன்ஸ்லயே, அவருடைய முன்னிலையிலே என்னை அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிறைய பேர் இருக்காங்க காயப்படுத்துறவங்க, வார்த்தையினால உங்களை காயப்படுத்துறவங்க, துக்கப்படுத்துறவங்க, கண்ணீர் சிந்த வைக்கிறவங்க. நீங்க ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். அந்த கர்த்தர் உங்க எதிரி முன்பாக, உங்களை காயப்படுத்துற முன்பாக உங்க தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என்ன ஆயில் ஊத்தி அபிஷேகம் பண்ணாரு? ஆயில் ஆஃப் ஜாய். ஹல்லேலூயா. ஒருவேளை
ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி சுகமில்லாமல் இருக்கும்போது கிளையாத்தின் பிசின்தலத்தை ஊற்றி அவர் சுகப்படுத்துகிற எண்ணெயா இருக்கலாம். இன்னைக்கு ஒரு மனுஷன் காயப்பட்டு, இதயத்தில் காயப்பட்டு, வார்த்தையினால் காயப்பட்டிருக்கும் போது ஜாய், ஆயில் ஆஃப் ஜாய் அதை ஊற்றி அப்படியே அபிஷேகம் பண்றாரு. தலையில் எண்ணெய் நிறைய ஊற்றுற என்ன ஆகும்? நீங்கள் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்படியே வடியும், உடம்பு ஃபுல்லாக வடியும். எந்தெந்த பாகத்துலலாம் உங்களுக்கு வேதனை இருக்கோ, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு துக்கம் இருக்கோ, எங்கெல்லாம் மனமுறிவு இருக்கோ, வாழ்க்கையின் பகுதிகள், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப், என் ஃபேமிலி, என் ப்ரொஃபஷன், பர்சனல் லைஃப், என் ஃபைனான்ஸ் லைஃப், இங்கெல்லாம் என் துக்கம், என்னை காயப்படுத்திருக்காங்க, என்னை அவமானப்படுத்திருக்காங்க, என்னை நிந்தித்திருக்காங்க, அங்கெல்லாம் இந்த சந்தோஷத்தின் ஆனந்த தைலம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே வழிந்து ஓடும். நானும் நீங்களும் ஒன்று சங்கீதக்காரன் தாவீதோடு சேர்ந்து புரிஞ்சுக்கணும். நான் விசுவாசத்தினால நான் சந்தோஷம் அடைவேன். ஹல்லேலூயா. விசுவாசம், by faith, joy, I rejoice. Faith is a gift. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, விசுவாசம் ஒரு அருமையான கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், ஒரு கிஃப்ட். நானே பயப்படாம இந்த வார்த்தை, இந்த துக்கம், இந்த காயங்களுக்கு எதிராக நான் ஃபைட் பேக் பண்ணுறது, இட்ஸ் நாட் ஈஸி, பட் இட் இஸ் பாசிபிள். 38 வருஷம் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஒரு மனுஷன் வியாதிப்பட்டுதான். இயேசு சொன்னார், உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட. நல்லா யோசிச்சு பார்ப்போமா? ஒரு விஷயம், 38 வருஷம் இம்மொபலைஸ். இயேசு சொல்றார், உன் படுக்கை எடுத்து கொண்டு நட. இஸ் இட் ஈஸி? இஸ் இட் ஈஸி? இஸ் இட் ஈஸி? கர்த்தர் உங்களை கேட்கிறார். நீ சொல்லலாம், என் மனசுக்குள்ள அவ்வளோ காயம் இருக்கு, அநேகர் என்னை வார்த்தையினால என் இருதை உடைச்சிருக்காங்க, அநேகர் என்னை வார்த்தையினால புண்படுத்தியிருக்காங்க, எனக்கு வர்ற கவலை, என் வாழ்க்கையில் பயம், எனக்கு உள்ள நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மன முறிவு எல்லாம் இந்த வார்த்தையினால. இட்ஸ் டீப் ரூட்டட். ஐ எம் இம்மொபலைஸ்ட். என்னால் சந்தோஷமாக இருக்க நடக்க முடியலை. இன்னைக்கு ஆண்டவர் இந்த 38 வருஷம் காயப்பட்ட, வியாதிப்பட்ட, பலவீனப்பட்ட, நோய்வாய்ப்பட்ட மனுஷனை, சரீர பலவீனப்பட்ட மனுஷன் நிப்பாட்டுறார். இயேசு சொல்றார், எழுந்து உன் படுக்கை எடுத்து கொண்டு நட. வாஸ் இட் ஈஸி ஃபார் ஹிம்? இல்லை. ஒன்னே ஒன்று விசுவாசித்தான். இவர் என் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றார். ஆகவே நான் சுகமாவேன், ஆகவே என்னால் எழுந்திருக்க முடியும், ஆகவே என் படுக்கை எடுக்க முடியும், ஆகவே என்னால் நடக்க முடியும். He responded. இன்னைக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தரிசியாமல் இருந்தும் என் மேல் விசுவாசம் வைத்தீங்க, அதனால சொல்லி முடியாத சந்தோஷத்தை பெறுறீங்க. By faith you are receiving unspeakable joy. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, இடைவிடாமல் ஜெபிங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு எப்பொழுதும் எனக்கு உலகப்பிரமாண சூழ்நிலையில் எத்தனை காயப்படுத்துகிற வார்த்தைகளை உண்டாலும் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்காக சிலுவையில் மரித்தீர். ஆண்டவரே, எனக்காக உயிர் தெழுந்திருக்கீர். ஆண்டவரே, எனக்காக நீ பரிந்து பேசிக்கொண்டு இருக்கப்பா. உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிற பெரியவர் ஐயா. ஆண்டவரே, என்னில் நீ அன்பு குருரா இருக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த சங்கீதம் 5 சொல்வது போல, ஆண்டவரே, உமது காருண்யம் என்னும் கேடகம்
என்னை சூழ்ந்து இருக்குது அப்பா. என் ராஜாவே, என் தேவனே, உமது காருண்யம் ஒரு கேடகத்தை போல, ஒரு ஷீல்ட போல என்னுடைய உச்சந்தலை உள்ளங்கால் வரைக்கும் என்னை பாதுகாக்கிற ஒரு சூழ்நிலை. ஃபேவர், காருண்யம், உதவி, காருண்யம் உங்களை சூழ்ந்து இருக்குது. என் ராஜாவே, என் தேவனே, நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை நாள் காயமா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் காயங்களாலும் சரி, உங்க இருதய காயங்களை இன்னைக்கு இயேசுவின் சமூகத்தில் வைங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், ரெஸ்ட், ஜாய், ரெஸ்ட், ஜாய் தர்றேன். கர்த்தர் நீங்க சந்தோஷமா இருப்பதே உங்கள் சித்தம் வேத பகுதியில் சொல்றார். God's will for you is that you must be joyful, you must be thankful. In the name of Jesus Christ we pray, amen. இப்பொழுது சங்கீத நேரம். நாம் 91ஆம் சங்கீதத்தை அறிக்கை செய்வோம். 10 வசனங்கள். உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவன், உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் அடைக்கலம், நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன். நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனை கண்ணிக்கும், அவர் உன்னை வேடனை கண்ணிக்கும், பாழாக்கும் கொலை நோக்கம் தப்புவிப்பார். வாளாக்கும் கொலை நோக்கி தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டிலின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் செட்டிலின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக்கும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பகலில் பயங்கரத்துக்கும், பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும், உன் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, உன் கண்கள் மாத்திரமே இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை தாபரமாக கொண்டாய். தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்புனக்கு நேரிடாது, பொல்லாப்புனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாரும் விசுவாசமா அறிக்கை செய்வோம். வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல, இயேசுவின் நாமத்தில் கொரோனா வைரஸ் என் மாநிலத்திலிருந்து, என் மாநிலத்திலிருந்து, என் ஊர்ல இருந்து, என் ஊர்ல இருந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசு நாமத்துல, இயேசுவின் நாமத்தில் கொரோனா வைரஸ் இந்திய தேசத்திலிருந்து, உலகத்திலிருந்தே அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்று 28ஆம் தேதி, நாளைக்கு செப்டம்பர் 29ஆம் தேதி, 1980ஆம் வருடம் செப்டம்பர் 29ஆம் தேதி எங்களுக்கு திருமணமானது. நாங்கள் இன்று 41 வருடங்களை முடித்து நாளை 41வது வருடத்தில் 42வது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கிறோம். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. Glory to God, thanks to God. We are so grateful to God. ஏன்னா அநேக கஷ்டமான பாதைகள் வழியாக ஆண்டவர் அற்புதமாக கரத்தை பிடித்து எங்களை வழி நடத்தி இன்னும் எங்களை கரத்தை பிடித்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் உனக்கு சொன்னதை செய்யும் மனம் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன், கல்யாணமாகி 10வது வருஷத்துல என் கணவருக்கு பயங்கரமான இந்த ஐடிபி வியாதியிலிருந்து காப்பாற்றினார். பயங்கரத்துலேயும் பிள்ளைங்கள்லாம் 7 வயசு 4 வயசு, அதுலேருந்து இப்போது பேர பிள்ளைகளுக்கு அதை விட இப்போ வயசாயிடுச்சு. 7 வயசு 4 வயசுல தாண்டி பேர பிள்ளைங்க இருக்காங்க. கர்த்தர் மிகவும் நல்லவர். அதே போலவே கேன்சர், எனக்கு 2 தடவை கேன்சர் வந்து அதிலிருந்து அற்புதமான விடுதலை. போன வருஷம் இதே வெரிங் அனிவர்சரி கொண்டாடும்போது கேன்சர் அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அப்போ தான் நான் தலையை லேசாக தூக்கிக்கிட்டு இருந்தேன். இப்போது இந்த வருடம் கர்த்தர் அற்புதமாக நல்ல பலப்படுத்தி நன்றாக வைத்திருக்கிறார், சுகமாக வைத்திருக்கிறார், ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார், பலத்தோடு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாடின துறைமுகத்துக்கு கொண்டு சேர்த்தார் அப்படின்னு வசனம் இருக்கு பாருங்க. அந்த நாடின துறைமுகம் கர்த்தருடைய ஊழியம், அந்த ஊழியத்தை நாங்கள் 2 பேரும், இந்த கனமான ஊழியத்தை 2 பேரும் அற்புதமாக செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்னும் அநேக வருஷங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கணும்னு நான் ஜெபம் பண்ணுறோம். நீங்களும் எங்களுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இப்போ நீங்கள் 2 வார்த்தை பேசுங்க. 2 வார்த்தை பேசுங்க. Praise God. God has been very faithful to us. கர்த்தர் எங்களை அற்புதமான வழியில் வழிநடத்திருக்கிறார்.
எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதித்திருக்கிறார். நாங்கள் நினைத்ததை காட்டிலும் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் கர்த்தர் எங்களை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கார். இந்த கர்த்தருக்கு நாங்கள் 41 வருஷம் இந்த மேரிட் லைஃப்பில் எப்படிலாம் ப்ளஸ் பண்ணார் அப்படின்னு சொன்னோம்னா என்ன, நாங்கள் இது வரைக்கும் எழுத புத்தகத்தை எல்லாம் காட்டும் பெரிய புத்தகமாக இருக்கும். நிறைய புத்தகம் நானும் ரேணுகா சேர்ந்து நிறைய புத்தகம் எழுதியிருக்கோம். ஆனால் அது எல்லாத்திலையும் காட்டிலும் the biggest book would be that. God has been so very good to us. ஸோ அதனால் இந்த நன்மையெல்லாம் யோசி பார்த்து நாங்கள் எங்களுடைய மனசில் தோணுது இன்னும் ஆண்டவருக்காக நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் வந்து நற்செய்தி சொல்ல முடியும், எவ்வளோ பேருக்கு கர்த்தர் நல்லவர் என்று சாட்சி சொல்ல முடியும் அப்படின்னு நாங்கள் யோசி பார்த்தே இருக்கோம். எங்கள் வாழ்நாள் எல்லாம் யோசி பார்த்தே இருக்கோம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையுமே தொடரும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜெப வேளை. ரெவரண்ட் சாம்சன் ஐயா அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறோம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இடத்தில் வந்து ஜெபிப்பது எத்தனை அருமை சுவாமி. ஆண்டவர், இப்பொழுதும் நாங்கள் பல நாட்களாக 1 வருடத்துக்கு மேலாக இந்த கொரோனாவுக்காக ஜெபித்து வருகிறோம். ஜெபங்கள் எல்லாம் கேட்டு, எல்லாருடைய ஜெபங்களையும் கேட்டு, தடுப்பூசி எல்லாம் தங்குதடை இன்று கிடைக்கிறது, குறைந்திருக்கிறது. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொழுதும் இன்னும் அரசுக்கும் அரசு அலுவலருக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து இன்னும் இதை திறம்பட இதெல்லாம் இந்த கொரோனாவே இல்லாமல் போகும்படி செயல்பட ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துள்ளோம். அதே சமயத்திலே தியாகமாக முன்களத்திலே நின்று பணி செய்கிற மருத்துவர்களுக்காகவும், நர்சஸ்களுக்காகவும் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்காகவும் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களே நீங்க பாதுகாத்துருங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் தியாகத்துக்காக நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்க, அவர்களை பாதுகாத்துருங்க, அவர்களை ஆசீர்வதிங்க. யாருக்கும் எந்த இதுவும் வரக்கூடாது தாப்பனே. நாங்கள் சுபிச்சமாக ஆண்டவரே இதெல்லாம் அப்புறப்பட்டு போய் நாங்கள் பழைய சகஜ நிலைக்கு திரும்பி ஆலயத்துல போய் உண்மை ஆராதிக்கவும், தொழுது கொள்ளவும், திருதுருள் பங்கு பெறவும் எங்களுக்கு உதவி செய்தல் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுனீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, விசுவாசத்தை விதையுங்கள், சந்தோஷத்தை அறுவடை செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, ஒரு விசுவாசத்தின் திறவுகோல ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்ல முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிறமான சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூறுங்கள் என்று ஒரு நல்ல ஒரு சாவி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. சொல்ல முடியாத சந்தோஷத்தை இந்த விசுவாசங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சாவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்தினோம். ஆமாண்டவரே, தாவீதை போல நாங்களும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்க ஜபத்துல கேட்டவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர், உம்மை துதிக்கிறோமப்பா, உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. மற்றவர்கள் வார்த்தையினால எங்களை துக்கப்படுத்தும் போது ஆண்டவரே, நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் வேற எதுவும் நாங்கள் செய்யாம நாங்கள் உம்மிடத்தில் வந்து நம்பிக்கையோட உம்மிடத்தில் வரும் பொழுது எங்களுக்கு நீர் இளைப்பாறுதல் தருகிறீர், சமாதானத்தை தருகிறீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர் உங்களை விசாரிக்கிறவர். நான் அப்படியா ஒரு கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொன்னதை போல ஆண்டவரே, நாங்கள் தாவீதை போல ஒவ்வொரு நாளும் காலையிலே வந்து ஆண்டவரே எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அனைத்தையும் உமக்கு தெரியப்படுத்தி விட்டு கவலைப்படாமல் நம்பிக்கையோடு உம்மிடத்தில் காத்திருக்கிற தாவீதை போல தாவீது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு காத்திருந்தாரப்பா. பலிபீடத்துல எல்லாத்தையும் வைத்து விட்டு தேவன் அதை ஏற்றுக்கொள்வாரா என்று காத்திருப்பது போல ஆண்டவரே,
வானத்தில் எல்லாத்தையும் வைத்து விட்டு காத்திருப்பது, அந்த காத்திருப்பது பதிலுக்கு காத்திருப்பதே ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, உம்மை நம்பி உமக்கு காத்திருக்கிறவருக்கு ஒவ்வொரு நாளும் நீ நிலையான மகிழ்ச்சியை தர்றீங்கப்பா. ஹல்லேலூயா. தான் எங்களுக்கு இன்னைக்கு நீங்க அந்த கீ, அந்த சாவியை கொடுத்துருக்கிறீங்கப்பா. சொல்லி முடியாத ஆண்டவரே, மகிமையால் நிறைந்ததுமா என்கிற சந்தோஷத்தை எங்கள் பெற்று ஒவ்வொரு நாளும் கழிவுந்து, ஓ கர்த்தர் எங்களுக்கு எவ்வளவாய் உதவி செய்திருக்கிறார் என்று நாள்தோறும் உம்மை துதித்து உம்மிலே மகிழ எங்களுக்கு உதவி செய்ததும் கர்த்தார். மட்டுமல்ல, இந்த நாளிலே அழகான உடைய பிள்ளைகள் வெட்டிங் அனிவர்சரி 41 வருஷத்தை முடிச்சிருக்கிறாங்கப்பா. எத்தனை சந்தோஷமா, எத்தனை மகிழ்ச்சி. ஆண்டவரே, நாளைதான் 42வது வருஷத்துல அடி எடுக்க வைக்க போறாங்கப்பா. அவங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவங்களுக்கு நன்றி தப்பனே, நன்றி 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 தப்பனே. ஆண்டவரே, அவர்களுக்கு எவ்வளவு அருமையா பாதுகாத்து இருக்கிறீங்கப்பா. எத்தனை எத்தனை மேடு பள்ளங்கள். அல்லேலூயா. எத்தனை நீ தூக்கி எடுத்தீங்களே. ஓ ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி தகப்பனே. எங்கள் இல்லையும் நாங்கள் எல்லாம் சந்தோஷப்படுறோம். அருமையான ஊழிய குடும்பத்தை நடத்தி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்களே கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. முத்து சொல் இந்த நேரத்துல இந்த அருமையான இந்த விசுவாச தம்பதிய நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின்படி இவர்களை வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த வசனம் இப்படியாக சொல்கிறது, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று அந்த வசனத்தின் மூலம் உங்களை வாழ்த்தி நாங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கிறோம். என் தேவன் தாமே பரத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அநேக வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடி பிள்ளைகளோடு பேரப்பிள்ளைகளோடு மகிழ்ந்திருக்கும்படி ஆண்டவரே, இவர்களை நீர் இன்னும் 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 ஆசீர்வதி, ஊழியத்தில் இன்னும் இன்னும் பயன்படுத்தும். இவர்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல தாழ்வுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தினோம். அருமையான சகோதரர் கொடுத்திருக்க தாழ்வுக்காக துதிக்கிறோம். அருமையான சகோதரிக்கு கொடுத்திருக்க தாழ்வுக்காக துதிக்கிறோம். அவர் ஜெபத்திலே ஆண்டவரே ஆவியில் இருந்து ஜெபிக்கும் பொழுது எல்லாரும் எவ்வளவு விடுதலை சுவாமி, எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவு ஆசீர்வாதங்கள். நன்றி 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 தப்பி இன்னும் பயன்படுத்துங்கப்பா. இந்த கூடுகை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, உனக்கு நன்றி சுவாமி. ஆர்வத்தோடு வாஞ்சோடுதலில் கலந்து கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. இப்படியாய் கர்த்தரை தேடிகள் ஒருவரோடு வந்து எல்லாரும் சேர்ந்து உடைய சமூகத்தை தேடி வரும்பொழுது தேடிகள் உள்ள மகிழ்வதாக என்று எங்களை எல்லாம் மகிழ்விக்க பண்ணுகிறீர்கள். நன்றி தகப்பனே. தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த கூட்டத்துல பங்கு பெற்று இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லாரும் ஆண்டவரே வயதானவர்கள் தான், ஆனால் ஒவ்வொருவரையும் நீங்க அனுதினம் ஆற்றுகிறீர், தேற்றுகிறீர், சுகம் தருகிறீர், எங்கள் தேவையெல்லாம் சந்திக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்த நன்றி செலுத்தியும். இன்னும் ஆண்டவரே, நாங்கள் உம்மண்டை கிட்டி சேர்ந்து உமக்கு மகிமையாக நாங்கள் சாட்சியாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒவ்வொருவருக்கே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நாம் ஜெபிப்போம். என்னை நேசிக்கிற அன்புள்ள பரமதகப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூடிய அற்புதமாக நடத்தி வருகிற கிருபைக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கூடியிருக்கிற எல்லார் பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் கண் வைக்க பாருங்கப்பா. இந்த கொரோனா காலங்களில் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். கண்மணியை போல எங்களை பாதுகாத்து கொண்டிருக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பா. கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை எல்லாருமே தெளிக்கிறோம் ஐயா. கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்துக்கு மேலே எதுவுமே கிடையாது. பெரிய பாதுகாப்பு ஆண்டவர். அக்கினி மதிலாக இருப்பேன்னு சொன்ன தேவன், எங்கள் மத்தியில் அக்கினி மதிலாக இருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சுற்றி இயேசு நாமத்தில் வேலை அடைக்கிறோம் ஆண்டவரே.
பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. மேக சமம் அக்னி சமமாக எழுந்தருளுங்கப்பா. ஒவ்வொருவர் வீட்லையும் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. தெய்வத்தூதர்கள் உருவின பட்டயத்தோடு எங்கள் வீதிகளில் எங்கள் வீட்டுகளுக்குள்ளே நடமாடுவார்களாக, உலாவுவார்கள். நீங்க எங்க மத்தியில் உலாவணும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். மீதோ மனிதரின் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் தேவனே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஆண்டவர் எங்கள் மத்தியில் உலாவுங்கப்பா. உமக்கு சிங்காசனம் அமைக்கிறோம் அப்பா. எங்கள் துதியினாலே, எங்கள் ஸ்தோத்திரங்கள்னால, எங்கள் விசுவாசத்தினால ஆண்டவரே உமக்கு நாங்கள் சிங்காசனம் அமைக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன் சிங்காசனத்தில் இருக்கீங்கப்பா. என்றென்றைக்கும் உள்ள சிங்காசனம், நிலைத்த நித்திய சிங்காசனத்தில் இருக்கீங்க ஆண்டவரே. எங்க அந்த சிங்காசனம் எங்க உள்ளத்துல வைக்கிறோம்ப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆமாண்டவரே நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உலாவி ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதிங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க. இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருடைய ஆத்தும சரீர நன்மைகளுக்காக வருகிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களை சிருஷ்டித்தவரே யெகோவா ஓசேனு, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க. எங்கள் சிருஷ்டிகர் நீர்தான் ஐயா. சகலத்தையும் செய்கிறவர், சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தால் தாங்குகிறவர், சர்வ வல்லவர், ஏல் ஷடாய். கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. சரீரத்தில் உள்ள குறைகள் எல்லாம் ஆண்டவரை நீங்குவதாக. ஆண்டவரே 120 வருஷம் ஆயுசு, அது வரைக்கும் மனுஷனை வைத்திருக்கிற தேவையான பலனையும் தேவையான சரீரத்தையும் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அதில் உள்ள குறைபாடுகள் எல்லாம் ஆண்டவரே இயேசு நாமத்தினால தேய்மானங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. இயேசு நாமத்தினாலே புதிய அவயவங்கள் உருவாகுவதாக. சீர்பட்டுக்கு சீரில்லாமல் கிடக்கிற அவயவங்கள் சீர்படுத்தப்படுவதாக, செப்பனிடப்படுவதாக. இயேசுவின் ரெஸ்டரேஷனை தாங்க, மறுரூபம் ஆக்குங்க, புதியதாக்குங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. உச்ச தலைமுதல் உள்ள காலம் சுமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. ஆத்மாவில் உள்ள குறைபாடுகள், சமாதான குறைவுகள் ஆண்டவரே, கோப தாவங்கள், விரோதங்கள், பகைகள் எல்லாத்தையும் இயேசு நாமத்தினால எடுத்து போடுகிறோம் சுவாமி. எல்லாத்தையும் நீங்க பார்த்துக் கொள்வீங்க. கர்த்தருடைய பர்வத்தில் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே மத்தியில் இருக்க ஸ்தோத்திரம் ஐயா. யெகோவா ஈரேயாக எங்க மத்தியில வாங்கப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. எங்க மனதை சுத்தமாக்க. எங்க மனசு ஆண்டவரே உங்களுடைய விசுவாசத்தினால, ஸ்தோத்திர பலியினால, துதியினால நிரப்பப்படுவதாக. எங்கள் மனங்கள்ல இருந்து ஆண்டவர் ஜீவ தண்ணீர் நதிகள், சமாதான நதிகள் கரை புரண்டு ஓடுவதாக. ஆண்டவரே இந்த அசுத்தங்கள் எல்லாம், வகைகள், விரோதங்கள் எல்லாம் இருந்தா எப்படி இருக்கும்? அது சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கும் ஆண்டவரே. அந்த சாக்கடை எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. எங்களை ரத்தத்தினால கழி சுத்தமாக்கி இருக்கிறீங்களே, அதுல இருந்து ஜீவ தண்ணீர்ல பளிங்கை போன்ற நதிகளோட கிருபை செய்யுங்கப்பா. சுத்தமான நதிகளோட கிருபை செய்யுங்கப்பா. பரிசுத்தமான நதிகள், சந்தோஷமான நதிகள், கரை புரண்டோட கிருபை செய்யுங்க ஐயா. கொடா கொடி ஸ்தோத்திரம். ஒரு ரெஸ்டரேஷனை தாங்கப்பா. எல்லா மனதுக்கு ஒரு அமைதியை தாங்க ஐயா. இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதலாயிரு. இயேசு நாமத்தினாலே சொல்கிறோம் ஆண்டவரே, இறையாதே அமைதலாயிரு. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாவதாக. கொடா கொடி ஸ்தோத்திரம், கொடா கொடி ஸ்தோத்திரம். நல்ல ஜெபவேளைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. துதிக மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபத்தில் இருக்கோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளுக்காக. ஆமென். Thank you. Thank you. Bye bye. Bye. God bless you.